நீங்களும் நானும் ஒரு 8வது படிக்கிற 13 வயசு ஒரு சிறுமி அவங்களுடைய தாத்தாவை கொல்றதுக்கு காரணமாக இருக்கும். அது எப்படி? கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தில் வந்து ஒரு 8வது படிக்கிற ஒரு பொண்ணு 13 வயசு சிறுமி வந்து அவங்களுடைய அம்மா தாத்தா பாட்டி கூட வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தோம்னா பிரசவம் ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து அவங்க அம்மாவும் பாட்டியும் வந்து மருத்துவமனைக்கு போயாச்சு பிரசவம் பார்க்குறதுக்கு. அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய 65 வயது தாத்தாவும் அந்த ஒரு 13 வயது அதாவது 8வது படிக்கிற ஒரு பொண்ணும் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தோம்னா ஒரு பையனை வந்து காதலிக்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து பார்த்தோம்னா 18 வயசுக்கும் கம்மியாக தான் இருக்குது. அந்த பையனுக்கும் இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆசை. அந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பையன் வந்து எனக்கு வந்து பைக் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த ஒரு சின்ன வயசு இருக்கு இல்லையா, 18 வயசும் கம்மியாகிற ஒரு பையன் 13 வயசு ஒரு பொண்ணு, 2 பேருமே ஸ்கூல் படிக்கிற வயசு தான். அவங்களுக்கு அவ்வளோ காசு இருக்காது இல்லையா. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தாத்தா வந்து பார்த்தோம்னா ஒரு 3 பவுன் சங்கிலி வந்து தங்கச்சங்கிலி வந்து போட்டிருக்கிறாங்க, செயின். ஸோ அந்த செயினை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தாத்தாவை வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா பிளான் பண்ணுறாங்க. இப்போது அந்த காதலன் வந்து என்ன பண்ணுறான்னா வச்சுக்கோங்களேன், அவனை மாதிரி இருக்கிற பசங்களை கூப்பிட்டு அவங்க தாத்தாவை வந்து கொண்டிருக்கிறான். அந்த டைமில் வந்து இந்த பொண்ணு வந்து வேணும்னே வெளியே போயிட்டு தூரமாக இருந்து கால் பண்ணி அவனுடைய காதலன்கிட்ட கேட்டுக்கிறாங்க, கொண்டுட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அவனும் வந்து பார்த்தோம்னா அவங்க தாத்தாவை கொண்டுட்டு அதை வந்து வீடியோ கால் மூலமாக வந்து காமிக்கும் போது அந்த பொண்ணு வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து அந்த தங்க செயினை வந்து திருடியாச்சு அப்படின்ட்டு அடுத்து வந்து பார்த்தோம்னா எதுவுமே நடக்காத மாதிரி கங்கா வந்து எதுவுமே நடக்காத மாதிரி வந்து வந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து எல்லார்ட்டையும் பேசியிருக்கு. போலீஸ் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு நிறைய கேமராஸ் இருக்கும் இல்லையா, சிசிடிவி கேமராலாம் வச்சு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஐஃபோன் அல்லது அந்த ஒரு பைக்கு அந்த சின்ன பசங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினைக்க வைக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்களும் நாமளும் தான், இந்த சமுதாயம் தான். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு பைக் வாங்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய மதிப்பு மாறும். நீங்கள் அந்த பைக்கில் போனீங்கன்னா நீங்கள் கெத்தாக இருப்பீங்க. இந்த ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கெத்தாக மாறுவீங்க. இந்த ஃபோன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை மாறும், உங்களை வந்து மற்றவங்க பார்க்குற விதம் மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க ஆட் தராங்க. இது வந்து ட்ரெண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆட் தராங்க. அப்படிங்கும்போது அதை நம்பி நாமளும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். உதாரணமாக நான் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கும் போது நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன், நான் வந்து ஐஃபோன் வச்சுருக்கேன் அதனால் என்னோடய வேல்யூ அதிகமாகிடுச்சு, நான் பைக் இந்த மாதிரி ஒரு பைக் வச்சுருக்கேன் அதனால் வந்து என்னோடய வேல்யூ அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்படிங்கும்போது அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு தெரியல. அப்படிங்கும்போது சைக்காலஜிக்கலாக நீங்கள் அஃபெக்ட் ஆகிடுவீங்க. நாம் ரொம்ப வந்து சுப்ராஜை விட ரொம்ப கம்மி தான், அவன்கிட்ட தான் ஐஃபோன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரொம்ப காஸ்ட்லியான பைக் இருக்குது, கார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் வந்து பார்த்தோம்னா அது மேலே வந்து ஆசை வைப்பீங்க. அந்த மாதிரி பொருட்களை எல்லாம் வந்து ரொம்ப மதிப்புமிக்க பொருளாக நினைப்பீங்க. இப்படி தான் வந்து பார்த்தோம்னா சைக்காலஜிக்கலாக வந்து இந்த மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோட ஒரு விளம்பரங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்போது நான் வாங்கி உங்ககிட்ட வந்து பெரிய ஆள் மாதிரி காமிப்பேன், நீங்கள் வாங்கி எங்கிட்ட வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிப்பீங்க. இந்த மாதிரி பொருட்கள் மேலே ஆசை வச்சு அந்த பொருட்கள் தான் வந்து நமக்கு மதிப்பு தர மாதிரி நம்ம நினச்சிப்போம். உண்மையை சொல்லப்போனால் உங்களால் தான் வந்து அந்த பொருட்களுக்கு மரியாதை. நீங்கள் வந்து ஒரு பைக்கில் போகிறீங்கன்னா அந்த பைக் வந்து உங்களுக்கு மரியாதை தராது, உண்மை சொல்ல போனால் மதிப்பு தராது. அந்த பைக்கில் யார் போகிறாங்க, எந்த மாதிரி ஒரு மனுஷன் போகிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பைக்கே மரியாதை. சரிங்களா? எல்லாருமே வந்து ஒரு கார் வாங்க முடியும், ஆனால் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து காரில் போகிறாருன்னா அந்த காருக்கே மரியாதை. அந்த மாதிரி நம்மளுடைய வேல்யூ வந்து பார்த்தோம்னா நம்ம அதிகரிச்சுக்கணும். இந்த பொருட்கள் மூலமாக நமக்கு வேல்யூ வரும் நம்ம நினைக்கவே கூடாது. அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணம். நாம் அப்படி இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தோம்னா சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட வந்து அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கையே அது வந்து மாற்றிருக்கு, அவங்களோட மைண்டை மாற்றிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீங்களும் நானும் இந்த சமுதாயம் தான், சுற்றி இருக்கிற மக்கள் தான் அப்படின்னு சொல்ல வரேன். அதனால் எந்த ஒரு பொருளையும் பெருசாக நினைக்காதீங்க. அது வந்து ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய பொருள். உங்களுக்கு தேவை என்றால் உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு இப்பயே தேவைன்னா அதை வாங்கலாம், இல்லைன்னா வாங்க தேவையில்லை. அந்த ஒரு பொருள் ரொம்ப மதிப்புமிக்க ஒரு பொருள் வச்சுருக்குறாங்க, விலை அதிகமான ஒரு பொருள் வச்சுருக்குறாங்க, இல்லை எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு பொருள் வச்சுருக்காங்கன்னா அதை நீங்கள் மதிக்கவே தேவை கிடையாது. அந்த மனுஷனுடைய ஒரு குணத்தை மட்டும் நீங்கள் பார்த்து அவங்களை மதிங்க. இதை நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது. நாமளும் அந்த பொருளை வச்சுட்டு பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடாது. மற்றவங்களும் அந்த பொருளை வச்சுருந்தாங்கன்னா வந்து பார்த்தோம்னா
அதை வந்து பார்த்தோம்னா அவங்க பெரிய ஆள் நினைக்க தேவையில்லை, நாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். அப்படிங்கும்போது நம்மளே நம்ம பெரிய ஆள் நினைக்க தேவையில்லை, மற்றவங்களையும் வந்து பார்த்தோம்னா பெரிய ஆள் நினைக்க தேவையில்லை ஒரு பொருளை வச்சு அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே புரிஞ்சுக்கணும். நாமளும் புரிஞ்சுக்கணும், நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் வராங்களே அவங்களுக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இருந்தோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு கொலையெல்லாம் நடக்கவே நடக்காது. ரொம்ப வேதனையாக இருக்கு இல்லையா, கேட்கும் போதே வந்து சிரிக்கிறதா கஷ்டப்படுறதான தெரிய மாட்டேது, அந்த மாதிரி இருக்கும் உண்மையாலுமே. அதனால் நாம் மாறுவோம், நம்மளுடைய அடுத்த ஒரு சந்ததியை மாற்றுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.